பரிசான் நேஷனல் பிரிகாத்தான் நேஷனலுடன் இணைந்து நெகிரி செம்பிலானில் ஒரு பின்வாசல் அரசாங்கத்தை அமைப்பதற்கு அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். ஒரு முகநூல் பதிவில் பிப்ரவரி 2020 பக்காத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்த ஷெராட்டான் நகர்வுக்கு பிறகு அரசாங்கங்களை கவிழ்க்கும் சூழ்ச்சிகள் மீதான தனது நிலைப்பாடு மாறாமல் இருந்து வருவதாக அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் சிவப்பு கோடுகள் மீறப்படும் போது அம்னோ சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார். பரிகாத்தான் நேஷனலின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒரு புதிய மாநில அரசாங்கத்தை அமைக்க தேவையான எளிய பெரும்பான்மை தங்களிடம் இருப்பதாக நெகிரி செம்பிலான் பரிகாத்தான் நேஷனல் கூறியதை தொடர்ந்து அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் அரசியல் நிச்சயமற்ற தன்மை இருந்த போதிலும் அங்கு மாநில தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு குறைவு என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இருப்பினும் இது நெகிரி செம்பிலானின் துவாங்கு முக்ரிஸ் துவாங்கு முனாவீர் அவர்களின் முடிவையும் மாநில சட்டமன்றத்தின் நடவடிக்கைகளையும் பொறுத்தது என்று பக்கத்தான் ஹரப்பான் தலைவருமான அவர் தெரிவித்தார். ஹுவாவே செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் மற்றும் புத்தாக்க மையத்தின் தொடக்க விழாவை ஒட்டி நடைபெற்ற உயர் நிர்வாகத்துடனான சந்திப்பிற்கு பிறகு அவர் இதை தெரிவித்தார். முன்னதாக நெகிரி செம்பிலான் நிர்வாகம் தொடர்பான எந்த ஒரு முன்னேற்றமும் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறியிருந்தார். கூட்டாட்சி அளவில் பரிசான் நேஷனலுக்கும் பக்காத்தானுக்கும் இடையிலான உறவுகள் உட்பட இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க விரைவில் அன்வாரை சந்திக்கப் போவதாக பரிசான் நேஷனல் தலைவர் அமாட் ஜாகித் ஹமிடியும் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நெகிரி செம்பிலானில் நிலவும் அரசியல் நெருக்கடியை பயன்படுத்தி பரிசான் நேஷனலுடன் இணைந்து ஒரு புதிய மாநில அரசை அமைக்க முன்வந்ததன் மூலம் பரிகாத்தான் நேஷனல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக பரிசான் நேஷனல் தலைவர் அமர் ஜாஹித் ஹமீடி குற்றம் சாட்டியுள்ளார். பரிகாத்தான் நேஷனலின் இந்த முன்மொழிவு குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, அரசியலில் ஒருவர் எல்லா நேரங்களிலும் வாய்ப்புகளை தேடுவார், அவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று ஜாஹித் சுருக்கமாக கூறினார். முன்னதாக நேற்று மந்திரி பசார் அமினுடின் ஹாரூனுக்கு பரிசான் நேஷனலின் 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்த ஆதரவை திரும்ப பெற்றதை தொடர்ந்து ஒரு புதிய மாநில அரசை அமைக்க பரிசான் நேஷனல் உடன் இணைந்து பணியாற்ற பரிகாத்தான் நேஷனல் தயாராக இருப்பதாக நெகிரி செம்பிலான் எதிர்க்கட்சி தலைவர் ஹனீஃபா அபு பக்கர் கூறியிருந்தார். திடீர் மாநில தேர்தலை நடத்த பரிசான் நேஷனல் வலியுறுத்துமா என்ற கேள்விக்கு கூட்டணியின் உயர்மட்ட தலைமை இந்த விஷயத்தை இன்னும் விவாதிக்கவில்லை என்று ஜாகித் தெரிவித்தார். ஷாலாமில் நேற்று காலை நடந்த அதிரடி துரத்தல் சம்பவத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மின்கம்பத்தில் மோதியதை தொடர்ந்து 4 இந்தோனேசியர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக ஷாலாம் போலீஸ் தலைவர் ராம்சே எம்போல் தெரிவித்துள்ளார். காலை சுமார் 9:49 மணி அளவில் டத்தாரன் ஆட்டோமொபைல் பகுதியில் இருந்து ஒரு சாம்பல் நிற ஹோண்டா சிட்டி கார் சந்தேகத்திற்கு இடமாக சென்றதாக தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து போலீசார் வாகனத்தை நிறுத்துமாறு எச்சரித்தனர். ஆனால் ஓட்டுநர் போலீசாரின் உத்தரவை புறக்கணித்து அதிவேகமாகவும் அபாயகரமாகவும் வாகனத்தை ஓட்டிச் சென்றார். இதனை அடுத்து பல போலீஸ் பிரிவுகள் இணைந்து துரத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டன. பின்னர் ஜலான் இபுஸ் 2 பகுதியில் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதியது. விபத்துக்கு பிறகு கார் நிறுத்தப்பட்ட நிலையில் அதில் இருந்த 3 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் எந்த சட்டவிரோத பொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனினும் அவர்கள் செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லாமல் நாட்டில் தங்கி இருந்தது தெரிய வந்தது. மேலும் 4 பேரில் 2 பேர் போதைப் பொருள் உட்கொண்டிருப்பதும் தெரிய வந்தது. இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. மலாக்கா தமன் ஆயர்குரோ ஹைட் பகுதியில் ஆற்றில் விழுந்ததாக கூறப்படும் 12 வயது சிறுவன் நேற்று சுயநினைவின்றி மீட்கப்பட்டான். மாலை 5:53 மணிக்கு ஒரு அவசர அழைப்பு வந்ததாகவும் தீயணைப்பு வீரர்கள் இரவு 7:02 மணிக்கு சம்பவ இடத்திற்கு வந்ததாகவும் மலாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குனர் முகமது ஷாரம் லாஜி தெரிவித்தார். தீயணைப்பு படையினர் நீர்ப்பரப்பில் தேடி சிறுவன் விழுந்ததாக கருதப்படும் இடத்திலிருந்து சுமார் 6 மீட்டர் தொலைவில் அவனை கண்டுபிடித்தனர். சிறுவன் சுய நினைவின்றி காணப்பட்டான். அவனுக்கு முதற்கட்ட முதல் உதவி அளிக்கப்பட்டது என்று அவர் நேற்று இரவு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சிகிச்சைக்காக சிறுவன் மலாக்கா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டான். சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வரும் ஒரு காணொளியில் காணப்பட்டபடி காஜாங் சிரம்பான் விரைவுச் சாலையின் காஜாங் சுங்கச்சாவடியில் ஒரு காரை உதைத்ததாக சந்தேகிக்கப்படும் நபரை காவல்துறை கைது செய்தது.
இச்சம்பவம் தொடர்பாக சேதமடைந்த வாகனத்தின் 65 வயது ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து 24 வயது சந்தேக நபர் காஜாங்கில் கைது செய்யப்பட்டதாக காஜாங் காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் 427வது பிரிவின் கீழ் சேதப்படுத்துதல் குற்றத்திற்காக விசாரிக்கப்பட்டு வருகிறது. இப்பிரிவின் கீழ் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 1 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். இச்சம்பவத்திற்கான காரணமும் நோக்கமும் இன்னும் விசாரணையில் உள்ளது என்று நஸ்ரோன் தெரிவித்தார். சாலை பயனாளர்கள் பிறர் மீது அக்கறையுடன் நடந்து கொள்ளவும், போக்குவரத்து விதிகளை பின்பற்றவும், பாதுகாப்பாக வாகனம் ஓட்டவும் அவர் அறிவுறுத்தினார். 86 வினாடிகள் கொண்ட அந்த காணொளியில் சுங்கச்சாவடியில் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒரு காரை உதைத்தவாறே அதன் ஓட்டுநரை திட்டுவது தெரிகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.